ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி ரீட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் தான் நான் தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து ஆன்லைனில் ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யாராச்சும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா கோர்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம், பரிட்சையாலேருந்து பிரவீன் வரைக்கும். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே வந்து சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட், மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்கள் ஊருக்கு, உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் சென்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஃபர்தராக இன்னும் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இப்போது ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டோடைய லாஸ்ட் லெட்டரை வந்து நம்ம மெய்யெழுத்து மாதிரி உச்சரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆம் அப்படின்ற வேர்டில் லாஸ்ட் எழுத்து என்ன இருக்குது? ம. அதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? இம். ஸோ ஆ இம், ஆம் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் ஒன், ஒரு லெட்டரில் ஹாஃப் லெட்டர் தான் இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம என்ன பண்ணணும்? மெய்யெழுத்து மாதிரி தான் ப்ரனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வேர்டு எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஹாஃப் லெட்டர் தான் இருக்குது. க அப்படின்ற எழுத்துடைய ஹாஃப் லெட்டர் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்? இக்கு. ஸோ இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணணும்? இக், யா, கியா. ஓகேவா? இதுதான் செகண்ட் டிப்பு. அண்ட் தென் தேர்ட் ஒன், இப்போது ஒரு லெட்டருக்கு கீழே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரீட் பண்ணணும்? அதையுமே நம்ம வந்து மெய்யெழுத்து மாதிரி தான் ரீட் பண்ணணும். இப்போது இதை பாருங்கள். ப, செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது? ட கீழே அந்த சிம்பிள் இருக்குது. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்? இட்டு, இட், டி, பட்டி. ஓகேவா? ஸோ நம்ம 3 கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வேர்டோடைய எண்ட் லெட்டர் வந்து மெய்யெழுத்து மாதிரி ரீட் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து ஒரு லெட்டரில் ஹாஃப் லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் மெய்யெழுத்து மாதிரி ரீட் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து லெட்டர் கீழே இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே நம்ம என்னது? மெய்யெழுத்து மாதிரி தான் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 கேஸ் சொல்லியிருக்கேன், 3ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் டிப், இப்போது ஒரு லெட்டருக்கு மேலே இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ரீட் பண்ணணும்னா இது வந்து இர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது க அப்படின்ற எழுத்து மேலே இந்த சிம்பிள் வந்துருக்கு. ஸோ நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? இர். எதுக்கு முன்னாடி? கக்கு முன்னாடி அந்த இர்ரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது மா இர் க, மார்க. ஸோ எந்த லெட்டருக்கு மேலே அந்த சிம்பிள் இருக்கோ அந்த லெட்டருக்கு முன்னாடி இர் சவுண்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு லெட்டருக்கு கீழே இந்த சிம்பிள், அதாவது ஃப்ரண்ட் ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ர அப்படின்ற சவுண்டை ஆட் பண்ணிக்கணும். எந்த லெட்டர் கீழே கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரோடு சேர்த்து ரே சவுண்ட் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட அப்படின்ற எழுத்து கீழே அந்த ஃப்ரண்ட் ஸ்லாஷ் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி ரீட் பண்ணணும்? டேன்ற எழுத்தை ஃபஸ்ட்டு மெய் எழுத்தை மாற்றிக்கணும். இட்டு ப்ளஸ் அந்த ரே சவுண்டை ஆட் பண்ணிக்கணும். அப்போது ட்ர. அப்போ என்ன பண்ணணும்? ட்ர அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு பார்க்கலாம். இந்த வேர்டில் செகண்ட் லெட்டர் பாருங்கள். ப அப்படின்ற எழுத்து கீழே இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த எழுத்தை மெய் எழுத்தை மாற்றணும். அப்போது இப்பு ப்ளஸ் ரே சவுண்ட் ஆட் பண்ணணும். ப்ர. அப்போது எப்படி ரீட் பண்ணணும்? கப்ர, க ப்ர, கப்ர. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த வேர்டில் பாருங்களேன், கே அப்படின்ற எழுத்து கீழே இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெய் எழுத்தை மாற்றணும். அப்போது இக்கு ப்ளஸ் கே கொடுத்துருக்கனால நம்ம ரே ஆட் பண்ணணும். அப்போது கிரே. ஃபஸ்ட் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அ, இங், கிரே, ஜி, அங்கிரேஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் டிப்பு, இப்போது ஒரு வேர்டு ஒரு லெட்டருக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன் சவுண்ட் வச்சு ப்ரனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டில் ஹோ அப்படின்ற லெட்டருக்கு மேலே டாட் வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்? ஹோ இன் இட்டு, ஹோன்ட்டு. ஓகேவா? ஸோ இன் சவுண்ட் வச்சு அதை ரீட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டிப், இப்போது ஒரு லெட்டருக்கு மேலே இந்த சிம்பிள் இருந்துச்சு, சந்திரபிந்து சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இங் சவுண்ட் வச்சு ரீட் பண்ணணும். இங்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? கு, ஆ, இங்கு, குவாங்கு. இங் சவுண்ட் வச்சு ப்ரனவுன்ஸ் பண்ணணும்.
டோட்டலாக நம்ம 7 டிப்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெய்லியும் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.